அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான, சிவபெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை தேவர்களுக்கு காட்டி அருளிய ஒரு மாதம் அப்படின்னா அது இந்த மாதம் தாங்க. ஆருத்ரா தரிசனம். அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆடிய தினம் இந்த மார்கழி மாதம் பௌர்ணமியுடன் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளுக்கு ரொம்ப பெரிய சிறப்புகள்லாம் இருக்கு. இதை கிரகங்களோட பொருத்தணும்னா ராகுடைய திரு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை. அந்த நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்தது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி, ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? சிவபெருமானை விரதம் இருந்து எப்படி மார்கழி மாதம் நம்ம மற்ற விரதங்கள்லாம் கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த நடராஜருக்கு அபிஷேகத்தை பார்ப்பதும் அபிஷேக பொருட்களை தானம் செய்வதும் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஆருத்ரா அன்னைக்கு திருவாரூர்ல பாத தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உத்திரகோசமங்கையில மரகத நடராஜரனுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சந்தன காப்பு அலங்காரத்தை நீக்கி அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நடக்கும். அதனால யாருக்கெல்லாம் ராகு திசை நடப்பில் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த அபிஷேகத்தை கண்டிப்பா பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஆனந்த தாண்டவம் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நடக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி நன்றி.